பேரன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்குரிய பேப்பர் கிளாஸ் 2 அழகா உடைச்சோம். ஒவ்வொன்றுக்கும் லேசான பேப்பர், கஷ்டமான பேப்பர். அதுல நாங்க உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தோம். முதல் 2 அழகுடைய பேப்பரை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா செய்யறோம். அதுல முதல் பேப்பரை ஃபுல்லா முடிச்சோம். முதல் பேப்பரை ஃபுல்லா முடிச்சோம். அதுல 2வது பேப்பர்ல தான் நாங்க இப்ப நீக்கிறோம். 2வது பேப்பர்லயும் பார்ட் 1 முடிச்சோம். பார்ட் 2 ரைட். ஒரு விளங்கிக்கும் மாணவர்கள் எங்கட இந்த ஃபைனல் செமினார் பேப்பர் கிளாஸ் தொடர் வழிகாட்டல் தொடர்ந்து உங்களை நாங்க டெவலப் பண்ணி எடுக்கிறது. 9ஆம் தேதி வரக்காட்டிலும் சும்மா கிளாஸ் எல்லாம் நான் 31 முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எல்லாம் உங்களோட மீட்டல்கள், உங்களை பாடமாக வைக்கிறது சுபவிட, அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். 10ஆம் தேதி காலை வரைக்கும் நாங்க உங்களோட இருப்போம். 11ஆம் தேதி வரைக்கும் உங்களோட இருப்போம். அந்த ஆட்கள் எடுக்கிறோம், எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்கள் அப்படித்தான், பழமையாக எங்களோட வேலை திட்டம் அப்படித்தான். ஓகே, இதுதானே ரைட். அந்த விளங்கிக்கும். நாங்க தந்தது உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும். என்ன விஷயம் அது? 2வது பேப்பர் முதல் அழகிட அதோட அந்த 2 அழகுடைய சிலபஸும் முடியுது. சரிதானே? ரைட். அதுல முதலாவது கேள்வி, ஹுகூக்குல்லா என்றால் என்ன? 2 புள்ளி. ஓகேயோ, நாங்க புள்ளியை டைப் பண்ணிக்கிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 2ல முதல் பகுதியில 3 கேள்வி வரும். அது ஒவ்வொன்றும் 4ஆக உடையும், ஒவ்வொன்றும் 4ஆக உடையும். அதுல முதலாவது 2 புள்ளி நான் இங்க போடுவேன். அது பாட்டு பார்த்து போயிருந்தே 1 2 3 4. முதலாவது 2 புள்ளி, 2வது 4 புள்ளி, 3வது 6 புள்ளி, 4வது 8 புள்ளி. மொத்தம் 20 புள்ளிகள். இப்படியான செட் நீங்க 2 செய்யணும். இதுல நீங்க 2 செய்யணும், கட்டாயம் 2 செய்யணும். கட்டாயம் நீங்க இதுல 2 செய்யணும். இந்த 2 செய்ய நீங்கள் எடுக்கிற டைம் அரை மணித்தியாலம், half an hourல, ரைட்? half hourல நீங்க இதை செய்யணும். half an hourல நீங்க இதை செய்யணும். அதுக்கு தான் நீங்க கைட் ஆகி கொண்டு இருக்கீங்க. அப்ப தலைக்குள்ள இருக்கணும். நாங்க 2 புள்ளி 4 புள்ளி 6 8 இதுக்குள்ளதான் நாங்க செய்வோம். எங்கட மார்க்ஸ் எடுப்போம் என்று தலைக்குள்ள ஓடணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். இப்ப நாங்க ஒரு பேப்பர் ஃபுல்லா செஞ்சிருக்கோம், நீங்க பாத்துக்கிறீங்க. 2ஆம் பேப்பர் செய்யணும். அப்ப அரை மணித்தியாலத்துக்குள்ள எதுல ரெடி ஆகணும். ஓகே, அப்ப முதல் கேள்வி, ஹுகூக்குல்லாஹ் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவ்வளவுதான். ஹுகூக்குல் இபாதா, ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுகூக்குல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது, ஹுகூக்குல் இபாதா மனிதனுக்கு செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். 2 புள்ளி. நீங்க பெருசா யோசிக்கடா, சரி இதுக்கு அவ்வளவு நீங்க போடணும், அவ்வளவுதான். 2 புள்ளியெல்லாம் விளக்கம் வரல. ஆனா ஒவ்வொரு கேள்வியோட தன்மையை பொறுத்து இதுக்கெல்லாம் அவ்வளவுதான். தொழுகை ஹுகூக்குல்லாஹ்,
மனிதனுக்கு சலாம் சொல்லுதல் ஹுகூகுல் இபாதா. இரண்டாவது கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி. இபாதத்தையும் முஆமலாத்தையும் வரைவிலக்கணப்படுத்துக. இபாதா முஆமலா உங்களோட பாடத்தை வார சரி எங்க வாரன்னா உங்களோட முதல் 2 அளவுல வார பாடமாயிடும். இபாதா என்பது நாங்க இறைவனுக்கு செய்யறது. ஞாபகம் அழகா ஃபுல் நோட்ஸ் வச்சு. இபாதாண்டா நாங்க இறைவனுக்கு செய்யறது. தொழுகை, நோன்பு, ஜகாத் எல்லாம் இபாதா. நாங்க இறைவனுக்கு செய்யறது. சரியா? அதாவது ஹக்குல்லா நாங்க இறைவனுக்கு செய்யறது இபாதா. அழகா சொல்லி இபாதா என்பது நாங்க இறைவனுக்கு செய்ய தொழுகை, நோன்பு, ஜகாத் ஒரு முறை வாசிச்சு கொண்டா சாரி மெயினா நான் சொல்லி கொண்டு போறோம். முஆமலாத் என்பது இபாதத் தவிர்ந்த அடுத்த எல்லாம் முஆமலாத். நாங்க அல்லாஹ்க்கு செய்ததை தவிர்ந்த அடுத்த எல்லாமே முஆமலாத். அழகா பாடமாய் போகும். ரைட்? அவரை ஃபுல்லா உங்களை கைட் பண்றாங்க. அப்ப உங்களோட முதல் 2 அழகுல இபாதா முஆமலாத் என்று சொல்வார். இபாதா என்று சொல்லுவார், முஆமலா என்று சொல்லுவார். அப்ப இபாதா ஃபுல்லா அது மட்டும் இல்ல போதும் ஃபுல் நோட்ஸ் தான் தந்திக்கு. இபாதா என்பது இறைவனுக்கு செய்ய வேண்டியது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் வந்துரும். முஆமலாத் என்பது இபாதத் தவிர்ந்த ஏனையவைகள். கொடுக்கல் வாங்கல், ஆரோக்கியமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் முஆமலாத். அப்ப இபாதத் அல்லாஹ் செய்ய வேண்டியது, முஆமலாத் இறைவன் செய்ய வேண்டியது. ஒரு முறை வாசிச்சு போகும். ஆகலேசி மெயின மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது குர்ஆன் ஹதீஸ் ஒன்றும் இல்ல, நோமலா வழங்கப்பட்டதான் இது. மூணாவது குர்ஆன்ல நல்ல விளங்க முடியல. இதெல்லாம் கேள்விகள். குர்ஆன்ல ரசூல் என்ற சொல் எத்தனை முறை இருக்குது? யார் யார் பயன்படுத்தப்பட்டது குர்ஆன்ல? அல் குர்ஆன்ல சரியா? அல் குர்ஆன்ல ரசூல் என்ற சொல், அல் குர்ஆன்ல ரசூல் என்ற சொல் யார் யாருக்கு பயன்படுத்திக்கு கொண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் என்ற சொல் 3 பேருக்கு பயன்படுத்திக்கு. குர்ஆன் 3 பேருக்கு. ரைட்? குர்ஆன் 3 பேருக்கு ரசூல் என்ற சொல்ல பயன்படுத்திக்கு. மூணு பேர் அப்பா டக்குன்னு தலைப்படணும். 3 பேருக்கு செல்லிக்கு கொஞ்சம் கூத்தி கொள்ளணும். 3 பேருக்கு செல்லிக்கு. உங்களுக்கு ரசூல்டா தெரியும். ரசூலுடைய மொழி கருத்து வந்து தூதர். ரசூல்டா தூதர். அப்ப தூதர் என்ற சொல்ல அல்லது ரசூல் என்ற சொல்லை அல் குர்ஆன் 3 நபரை பயன்படுத்தி. ஒன்று மலக்குமாருக்கு பயன்படுத்தி, மலக்குகளுக்கு. இன்னொன்று நபிமார்களுக்கு பயன்படுத்தி. நபின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பயன்படுத்தி செய்தியை மட்டும் அல்லாஹ்வின் வார செய்தியை மட்டும் மக்களுக்கு கொடுக்குற நபி பயன்படுத்திக்க. இன்னொன்று உண்மையே தூதர்களுக்கு. இன்னொன்று ரசூல்மார்களுக்கு. ரசூல்மார்கள் செய்தியை சொல்றதோட மக்களை வழிநடத்துற. நபி வந்து செய்தியை சொல்றது மட்டும்தான். ரசூல் வந்து செய்தியை சொல்றதோட மனிதர்களை வழிநடத்துற. இந்த 3 பேருக்கும் தான் அல் குர்ஆன் மலக்கு என்று சொல்ல பயன்படுத்தி. எத்தனை கேள்வி? 3வது கேள்வி. எத்தனை புள்ளி? 6 புள்ளி. அப்ப நீங்க விளங்கப்படுத்தணும் இவர் யாரு, இவருக்கு ஒரு ஆதாரம், அந்த ஆதாரத்தை விளங்கப்படுத்தும். இவர் யாரு, இவருக்கு ஒரு ஆதாரம், அந்த ஆதாரத்தை விளங்கப்படுத்தும்.
அப்படிதான். அப்ப இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி. நான் ஃபுல்லா தந்திக்க உங்களுக்கு லேசி. அடுத்தது இந்த கேள்விக்கு சான்ஸ். மதத்துக்கு வர ஆதாரமும் நபிக்கு வர ஆதாரமும் ஒன்று. அப்ப நீ ஒன்ற பாடமாய் கொண்டா போகுது. இதற்கு வரதான் இன்னொன்று வித்தியாசமானது. ரைட், பாருங்க. மலக்குமார்னா நான் சொல்லணும், அல்லாஹ் தஆலா கட்டளை வைத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இந்த சொல்லெல்லாம் பயன்படுத்துகிறார். ஜிப்ரீல் அந்த மலக்குக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் மலக்குகளில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தூதர்களை தெரிவு செய்தான். அப்ப இங்க நீங்க பார்க்க போறீங்க. எனவே மலக்குகளை இன்று அல்லாஹ் தூதரை தெரிவு செய்தான். எனவே ரசூல் என்ற சொல் மலக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே ஆதாரத்தை நபியர்கள் நபியாரு மனிதர்களை தெரிவு செஞ்சு அல்லாஹ்வுடைய செய்தியை மாத்திரம் எத்தி வைப்பவர்கள். அதே ஆதாரத்தை கொடுக்கிறீங்க. அல்லாஹ் மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதரை தெரிவு செய்தான். அதுல வழங்கப்படுத்த மனிதர்களிலிருந்து தூதர். எனவே மனிதர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள். நான் படிச்சுக்கிறேன், முன்னாடி படிச்சோம். அடுத்த ரசூல்மார்கள். யார் அந்த ரசூல்மார்கள்? செய்தியை எத்தி வைப்பதோடு அல்லாஹ் பற்றி எல்லாத்தையும் தெரிந்தவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள், மக்களை நேர்வழிப்படுத்துபவர்கள். அந்த அடிப்படையில குர்ஆன் வண்டிக்கு அவன் மறைவான விடயங்களை நன்கறிந்தவன். அவன் தூதராக தெரிவு செய்ததற்காகவே அன்றி வேறு எவருக்கும் மறைவானவற்றை வெளிப்படுத்துவதில்லை. அழகான வசனம். அல்லாஹ் மறைவான விஷயம் எல்லாம் தெரியும். அதே போல இந்த உலகத்துல அவன் யார தூதரா தெரிவு செய்யறானோ அவனுக்கும் அந்த மறைவான விஷயம் தெரியும். அது இங்க நபியை சொல்ல வரல, இந்த ரசூல் என்ன ரசூல்மார்களுக்கு தான் மறைவான விஷயம் நிறைய தெரியும். சொர்க்கம் நரகம் எல்லாம் தெரியும். அப்ப அதை வச்சு நீங்க வேலைப்படுத்துறீங்க. எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் மறைவான விடயங்களை கற்றுக் கொடுத்தது தூதர்களுக்கு. அவர்கள் செய்தியை எத்தி வைப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நேர் வழி காட்டுவார்கள். ஒரு கேள்வி ஃபுல்லா முடிஞ்சு. அப்ப சொல்லுங்கம்மா, குர்ஆன்ல எத்தனை அர்த்தத்துல ரசூல் என்று சொல் பயன்படுத்தப்பட்டீங்க? எத்தனை அர்த்தம் குர்ஆன்ல எத்தனை அர்த்தத்துல ரசூல் என்று சொல் பயன்படுத்தப்பட்டீங்க? குர்ஆன் எத்தனை அர்த்தத்துல? ஜம்லா 3. ரைட், வெரி குட், 3. அப்ப மறக்கப்படா. இப்ப செல்வடாக்குது மனிதர்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ரசூல்மார்கள் என்று நான் சொன்னா சரியா இல்லையா? சரியா இப்படி கிளியரா இப்படி மனிதர்கள் இருந்து. வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன போல எல்லாரும் சரி போடுறீங்க? அடே மனிதர்கள் ரசூல் மாத்திரம் செய்யப்பட்ட மனிதர்கள் இல்லையா? அப்ப சரி போட்டீங்க. குழப்பமாயிட்டு கட்டாயம் இப்படி கைய போட்டீங்க. மறைய கேள்வியே கேளுங்க. மனிதர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்கள் யார் தெரிவு செய்யப்பட்ட? ரசூல்மார்கள். அப்ப யோசிச்சு இப்படி சார் எப்படி மனுஷன் தானே வரணும். அதான் நான் இப்படி போட்டோம். சரி, உங்களோட புரிதல் சரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதர்கள் தான் நபிமார்கள் தெரிவு செய்யப்பட்ட, நபிமார்கள் தான் ரசூல்மார்கள் தெரிவு செய்யப்பட்ட. ஓகே, இத நான் முதல் பேப்பர்ல அழகாக படுத்தி. இப்ப சொல்லுங்க, மனிதர்களில் இருந்து ரசூல்மார்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். சரியா பிழையா? இல்ல, இல்ல. அவ்வளவு விஷயம். இதெல்லாம் நுணுக்கமான விடயங்கள். நுணுக்கமான விடயங்கள். குட், குட். ஓகே, குட். 4வது கேள்வி. இஸ்லாத்தின் பார்வையில் பிரபஞ்சம். இஸ்லாத்தின் பார்வையில் பிரபஞ்சம் 8 மார்க்ஸ்.
8 மார்க்ஸ் பிள்ளை தலைப்புல வரணும் 4 பாயிண்ட்ஸ் 8 மார்க்ஸ் 4 பாயிண்ட்ஸ் நாங்க வழங்கப்பட்டோம் பிரபஞ்சம் இஸ்லாத்தின் பார்வையில் பிரபஞ்சம் மிச்ச பெரிய கஷ்டம் ஒண்ணல்ல அப்ப ஒரு பாயிண்ட்ஸ் வழங்கப்படுத்தினா 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் என்ன செய்யணும் பாயிண்ட்ஸ் போடணும் அந்த பாயிண்ட்ஸையே உங்களோட மொழியில வழங்கப்படுத்தணும் அதுக்கு ஆதாரத்தை போடணும் அந்த ஆதாரத்தை உங்களோட மொழியில விளங்கப்படுத்தணும் அவ்வளவுதான் விஷயம் இப்ப பாருங்க நான் இப்ப அறிமுகம் கொண்டு போட்டிக்கிறேன் ஆனா அது தேவையில்ல 8 மார்க்ஸ்க்கு அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் அது கேள்வியை அழகுபடுத்த சிலருக்கு அறிமுகம் போட்டா நல்லது ஆனா தேவையில்ல பிரபஞ்சம் என்பது அல்லாஹ் தவிர்ந்த அனைத்தும் போட்டா நல்ல முடியாது ஆனா தேவையில்லை தொடர்ந்த நேரம் பிரபஞ்சம் என்ன அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே பிரபஞ்சம் அல்லாஹ்வை தவிர அடுத்த எல்லாமே பிரபஞ்சம் போட்டாச்சா இப்ப முதல் பாயிண்ட் என்னது பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் போட்டுட்டு உங்களோட மொழியில் வழங்கப்பட்ட எப்படி உலகத்தில் இருக்கிற வானம் பூமி கோள்கள் எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ் ஆதாரம் வச்சு அவரே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி படைத்தார் கொடுத்தீங்களா ஆதாரத்தை அதே பிரபஞ்சம் அல்லாஹ்வின் சட்டத்தின் கீழ் இயங்குகின்றது எல்லாம் கைக்குமீங்க ஏதாவது டவுட்டா நஸா ஏன் கைக்குமீங்க சார் அவங்களோட சவுண்ட் ஒழுங்கா கேட்கல சார் கொஞ்சம் மறுவ செல்லுமா ஏண்ட சவுண்ட் கேட்கல ஒரு அல்லா கேட்கணுமே இது பிரச்சனை தெரியாதா ஏண்ட சவுண்ட் கேட்கல அவங்களுக்கு கேட்குது அவனோட ஆராய்ச்சி ஓகே பார்வையில் பிரபஞ்சம் என்று கேட்டா அதுக்கு நீங்க 4 பாயிண்ட்ஸ் பாடமாயிக்கோங்க என்ன கேள்வி இஸ்லாத்த பார்வையில் இந்த பிரபஞ்சம் தான் இப்படி அப்ப ஒரு பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்த 2 மார்க்ஸ் சரிதானே 2 மார்க்ஸ்க்கு நாங்க எப்படி எழுதுற பாயிண்ட்ஸ் போட்டாச்சு அதே பாயிண்ட்ஸ் உங்களோட மொழியில விளங்கப்படுத்துறது ஆதாரம் ஒன்று கொடுத்தாச்சு அதே ஆதாரத்தை உங்களோட மொழியில விளங்கப்படுத்துற இது அப்படியே முதல் பாயிண்ட்ஸ் என்ன இது அறிமுகம் தேவையா தேவையில்லை ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு அறிமுகம் வச்சுட்டா ஒரு அறிமுகத்தை கொடுத்தா கொஞ்சம் பசந்தளிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம்டா என்ன பிரபஞ்சம்டா என்ன அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே பிரபஞ்சம் இதை கொடுங்க பசந்தளிக்கும் வந்தா முதல் பாயிண்ட் என்ன இதை படைத்தவன் அல்லாஹ் இதை படைத்தவன் அல்லாஹ் அது விளங்கப்படுத்தலாம் உங்களோட கண்முடிக்கு எல்லாத்தையும் வானம் பூமி இந்த கோள்கள் உலகம் கடல் இது எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் அதுக்கு பிறகு அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க வானம் பூமியை முன்மாதிரி இன்றி படைத்தான் அதுக்கு பிறகு அந்த ஆதாரத்தையே உங்களோட மொழியில விளங்கப்படுத்துங்க எனவே இந்த குர்ஆன் வசனத்தின்படி வானம் பூமி அனைத்தையும் ஏக இறைவன் வல்லவன் முழுமையாக படைத்தான் என்பதை தெளிவுபடுத்துகின்றது என்பது சரி. இரண்டாவது பாருங்க பிரபஞ்சம் அல்லாஹ்வின் சட்டத்தின் கீழ் இயங்குகின்றது அப்படின்னா என்ன இந்த பிரபஞ்சத்திலேயே ஒவ்வொன்றும் போடுங்க சூரியன் சந்திரன் இந்த உலகம் கடல் பூமி மரம் இது எல்லாமே அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் இயங்குது அதுக்கான ஆதாரம் என்ன தன்னுடைய வரையறைக்குள் தவறாமல் செல்லும் சூரியனும் நட்சத்திரமாகும் இவற்றை யாரும் நன்கறிந்தோடும் மிகைத்தோடுமால் விதிக்கப்பட்டது. ஆகலேசி சூரியன் ஒரு நட்சத்திரம்
அது ஒரு வரையறையில் தான் சுத்துது. இந்த விதியை போட்டது அல்லாஹ் என்பதை செல்லக்கூடிய குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கு. அதை பாடமாக்கி அதே ஒரு மொழியில் வழங்கப்பட்டது. மூணாவது என்ன? பிரபஞ்சம் படைக்கப்பட்டது மனிதனுக்காக. மனிதன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் வானம் பூமி எல்லாத்தையுமே அல்லாஹ் படைத்தது மனிதனுக்காக. ஆதாரம் என்ன? அவன் தான் பூமியில் உள்ள யாவற்றையும் உங்களுக்காக படைத்தான். அதோட முறையில் வழங்கப்பட்டது. எனவே இந்த குர்ஆன் வசனத்தின் படி ஏக இறைவன் இந்த வானம் பூமி அனைத்தையுமே மனிதனுக்கு படைத்தான் என்பதை உறுதி செய்கின்றான். மூணாவது கடைசியாக பிரபஞ்சமும் அதிலுள்ளவையும் ஒரு நாள் அழிந்து போகும். எப்படி விளங்கப்படுத்துற? மறுபடியும் அதே உலகத்தில் உள்ள அனைத்தும் போடுங்க, எல்லாத்தையும் போட்டு இவைகள் ஒரு நாள் அழிந்து போகும். ஆதாரம் என்ன? பூமியில் உள்ள யாவும் அழிந்தே போகும். அதோட முறையில் விளங்கப்படுத்துங்க. எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் படி உலகத்திலும் பிரபஞ்சத்திலும் காணக்கூடிய அனைத்துமே ஒரு நாள் அழிந்து போகும். நீங்க பாயிண்டையும் இதை மட்டும் பாடமாக்க ஆதாரத்தை இடையில நீங்க நினைச்சிருந்தீங்க சத்தியமா மார்க்ஸ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பாயிண்ட்ஸ் எழுத கூட கருப்பு பேரா எழுதுங்க, குர்ஆன் வசனத்தை கருப்பு பேரா எழுதுங்க, உங்களோட விளக்கத்தை நீல பேரா எழுதுங்க. பாத்திரமானது அழகாய்ப்படும், இடைவெளி விடுங்க. நிச்சயமாக நீங்க 90க்கு மேல போவீங்க. ஃபுல் விடையை நாங்க தந்திக்கிறோம். கிளியர் தானே? ரைட். இது அவரோத்தை நீங்க அரை மணி தியாகத்துல எழுதணும். அதான் ஸ்பெஷல். அரை மணி தியாகத்துல எழுதணும். நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதோட எழுத ட்ரை பண்ணுங்க. இது அவரோத்தை அரை மணி தியாகம். மிச்சம் லேசி. இரண்டாவது கேள்வி. அதுல ஒன்னாவது 2 புள்ளி. ஹத்முன் நுபுவா என்றால் என்ன? ஹத்முன் நுபுவா என்ன? என்னது? இறுதி நபித்துவம். அவ்வளவுதான் தெரியும். ஹத்முன் நுபுவானா இறுதி நபித்துவம். சரியா? ஹத்முன் நுபுவானா இறுதி நபித்துவம். அவ்வளவுதான். ரைட், அவ்வளவுதான். சம்டைம் இப்படி வந்தா ஹாத்தமுன் நபி, ஹாத்தமுன் நபின்னு வந்தா இறுதி நபி. ஹத்முன் நுபுவான இறுதி நபித்துவம், ஹாத்தமுன் நபின்னா இறுதி நபி. அவ்வளவுதான். 2 மார்க்ஸ். பசந்தா அழகா எழுதுங்க. ஒவ்வொன்றும் 1 மார்க்ஸ். கிட்டா செய்யப்படுது. ரைட், பசந்தா அழகா 2 மார்க்ஸ் தான். மார்க்ஸ் விட்டுறப்படாது. இந்த ஆரம்பத்தில் சிம்பிளா செய்வீங்க. இதை இந்தியா வச்சுக்கோங்க. இவ்வளவு கேள்வியையும் அரமணிக்காத செய்யும். 10 பேப்பரையும் செய்யலாமீங்க. படிக்க எழுதி பாருங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி சாம்சங் என்ன பார்ப்போம்? மைக் ஆன் பண்ணுங்க. சும்மா கை தூக்கிக்க. பொதுவாக சும்மா நான் காட்டிக் கொள்றேன். ஜஸாக் அல்லாஹ். ஓகே, டவுட்ல இருந்தா நீ வாட்ஸ்அப்ல கேட்கலாம். போல இந்த காலங்கள்ல உங்களுக்கு சுபஹ்ல நாங்க ரிப்ளை தருவோம் இன்ஷா அல்லாஹ். சுபஹ்ல ரைட், சுபஹ்ல ரிப்ளை தருவோம். எப்படி முதல் கேள்வி 4 ஓகேயா? லேச பாடமா கேள்வி, லேசான கேள்வி. அதே மாதிரி தான் 2வது கேள்வி. ஹத்முன் நுபுவா இறுதி நபித்துவம் முடிஞ்சு. அதுல இன்னொரு கேள்வி வச்சுக்க. இறுதி நபித்துவத்துக்கு அல் குர்ஆன் ஆதாரம் என்றும், அல் குர்ஆன் ஆதாரம் என்றும் ஹதீஸ் ஆதாரம் என்றும் தருக. எத்தனை புள்ளி? 4 புள்ளி. 4. அப்ப நீ அல் குர்ஆனுக்கு 2 புள்ளி, ஹதீஸுக்கு 2 புள்ளி. இதோட தலையில போகணும். உங்களுக்கு பேப்பர் தந்தத்தோட
மேலதிக வாசிப்பு 10 நிமிடம் தான். அதுல நீங்க டக்குன்னு கேள்வியை சாய்ஸ் பண்ணணும். கேள்விக்கு எப்படி மார்க்ஸ் போறன்றதை எழுதி போடணும். டக்குன்னு சொல்லணும். அந்த 3 மணித்தியாலத்துல உங்களோட வேகம் தான் சுபிடி. உங்களோட வேகம் அந்த 3 மணித்தியாலத்துல அவங்களோட நீங்க கொடுக்குற வேகம் தான் நெருப்பு மாதிரி இருக்கும். ஓகே ரைட். அப்ப 2 புள்ளிக்குண்டா நீங்க குர்ஆன் ஆதாரம் மட்டும் கொடுத்து போதா அந்த ஆதாரத்தை விளங்கப்படுத்தணும். அதே முறையை விளங்கப்படுத்துறது. நீங்க ஹதீஸ் மட்டும் கொடுத்து போதா அதே முறையை நீங்க விளங்கப்படுத்தணும். ஆதாரத்தை பாடமாய்க்கோ இதை நீங்க ஆதாரத்தையே கொஞ்சம் என்னது அங்காளிங்க போட்டு விளங்கப்படுத்தினா சரி. தாஜுதீன் சம்ஹா என்ன மாதிரி சார் ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் எத்தனை லைன் படி எழுதணும்? லைன் ஒன்று இல்லம்மா, லைன் ஒன்று இல்லை. நான் செய்த முறையை கொண்டு வா. சில ஆட்கள் டைப் பண்ணி பக்கம் கணக்கு ஆதார் கல்வி அச்சாதமான முறையில் பண்றாங்க. லைன் ஒன்று இல்லை. நான் போட்டிக்கணும் இதான் லைன். நீங்க இப்ப வாசிச்சு ஒரு முறை எழுதினா சரி. ரைட். காலங்காலமா செய்யறேன். நாங்க காலங்காலமா செய்யறோம். வேற லெவல்ல எடுத்து கொடுத்தீங்க. இதுல நீங்க டென்ஷன் ஆகி போவாங்க. பக்கம் இதுல டென்ஷன் கொடுக்கும். சும்மா யோசிங்களே, சும்மா யோசிங்க. 2 பக்கம் எழுதணும் 10 புள்ளிக்கிறீங்களே. ஆனா நீங்க சட்டப்படியா ஒரு கேள்வி செஞ்சிருக்கிற 10 புள்ளிக்கு ஒரு பக்கமும் 3/4 எழுதி உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அப்படியே 2 பக்கம் எழுதணுமே. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அடுத்த கேள்வி டென்ஷன் ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் எழுத்துக்களை பெருசாக்குற, பெரிய எழுத்துக்களா மாத்துற. யாரு நான் சின்ன பிள்ளை வேலை பார்க்குறது உண்மையிலே அந்த ஸ்கிரீன் ஷேர் நாங்க அதெல்லாம் ஓப் பண்றதில்ல. ஒரு டீசென்டான கிளாஸ் இருக்கு. ரைட். ஆனா சின்ன பிள்ளை போய் வேலை பார்க்கறது யாரு? நான் மறுபடியும் சொல்றேன். அந்த சேருக்கு சம்பந்தம் பண்ணிருக்காரு பாவம். சேருன்ற போஸ்டர் போடுது. அந்த சேருக்கு சம்பந்தம் இருக்காது. ரைட். ஆனா அதை செய்யறதால இவ்வளவு பேரும் அதை பார்த்து அவருக்கு ஒரு மரியாதை எல்லாம் போகும். பாவம் அப்படி செய்யாது. ஓகே. இது ஏழு காலனி நாம செய்யற கிளாஸ். என்ன செய்யணும்? ஸ்கிரீன் ஷேர் பண்றது ஓபன் பண்ணணும். அது தேவையாது. அது ஓபன் பண்ணணுமா? அல்லது இந்த கிளாஸ் அப்படியே மூடி போட்டு என்னோட பேமெண்ட் கிளாஸ் என்னோட பிள்ளைகள் யாரோ அவங்க மட்டும் கைட் பண்றது. என்ன அப்படி செஞ்சிடுவோம்? என்ன செஞ்சு நம்ம செய்வோம்? இதோ பண்ணியாச்சு என்னோட லிங்க் குரூப் லிங்க் போட்டாச்சு. அவ அநியாயம். ஆனாலும் இந்த வேலை செய்யாது. அது அந்த சேவை கொடுக்க நீங்க மரியாதை இல்லாத வேலை. அது ஜோக் மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஜோக் மாதிரி. சரிங்களா? நாங்க பிள்ளைகள் சிங்கள ஆட்களுக்கு நான் கிளாஸ் வைக்கிறேன். அவங்களுக்கு நான் கிளாஸ் வைக்கிறேன். அங்க போனா அந்த பிள்ளைகிட்ட அது அந்த சேர மாட்டேன் போட்டி தன்மைக்கு. ஆனா அந்த போட்டி தன்மை இன்னொருத்தர இடத்தினால எடுக்கிறல்ல, அவங்களோட திறந்தெல்லாம் காட்டுறது. ஆனா எங்கடா தள்ளுதான் இன்னொருத்தர் தட்டி போட்டு போற தன்மை வந்து நான் ஒரு கிளாஸ் வைக்கிறேன். அடுத்த சேர்ந்து செய்வாங்க, என்னைய விட நல்ல செய்ய பார்ப்பாங்க. அதுதான் போட்டி. அது இருக்கும். 7 கிளாஸ் முறை வந்து நான் 7 கிளாஸ் தாள்களை பங்குட்டு 7 கிளாஸ் புள்ளிகளை கலவால் எடுத்துக்கொண்டு இதுக்குள்ளே ஹராம் நான் தந்தில்லை. நான் படிச்சு கொடுக்கிறதும் சிங்கள ஸ்கூல்ல தான். டிஎஸ்ஏ தான். ரைட். அங்க நான் போட்டி என்ன நான் வரதுக்குள்ள சுப்ரிய இடம் அது. மாஷா அல்லாஹ். அந்த போட்டி எங்களுக்குள்ள வரமே தவிர இந்த மாதிரி நஜீஸ்ல வரப்படாது. இது அந்த சேர்ந்து செய்யற ஒரு அவமரியாதை என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ரைட். அப்ப குர்ஆன் ஆதாரம் என்ன? குர்ஆன் ஆதாரம் முகம்மது உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, ஆனால் அவர் அல்லாஹ்வின் தூதர், நபிமார்களில் உறுதியானவர், முத்திரையிடப்பட்டவர். லேசான வசனம். முகம்மது நபி அவர் யாருக்கும் தந்தை இல்லை, ஆனால் அவர் நபிமார்களில் முத்திரையிடப்பட்டவர். முத்திரை என்ன? சீல் பண்ணியாச்சு. இறுதியானவர், சீல் பண்ணியாச்சு. இதான் முத்திரையிடப்பட்டவர். அதை அவர் மொழியிடப்பட்டவர். எனவே இந்த குர்ஆன் வசனத்தின் படி
இறுதி தூதர் நபி முகமது அவர்கள் தான் இறுதி நபியாக உலகத்துக்கு அவதரித்தார் என்பதை உறுதி செய்கின்றது. ஹதீஸ் ஒன்று போடுறோம், உங்களுக்கு தெரியும் ஹதீஸ். நபியா ஒருவர் சொன்னாங்க, எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ஒரு மாளிகைக்கு ஒப்பானவர்கள், ஒரு வீட்டுக்கு ஒப்பானவர்கள். அந்த வீட்டுல ஒரே ஒரு இடைவெளி தான் நீக்குது, அந்த இடைவெளியை நிரப்ப வந்தவன் நான். இதை ஒரு மொழிபெயர்ப்பு. எனவே நபியாவோட உபமானம் செய்தாங்க, ஒரு ஒரு முழுமையான வீட்டுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் குறைபாடு, அதையும் நபி அவர்கள் பூர்த்தி செய்து விட்டார்கள். எனவே இன்னொரு நபி உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் தெரிவு செஞ்சு தந்த ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ். சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதுக்கு ஒரு வேற வசனம் உண்டும், இதுக்கு வேற ஹதீஸ் உண்டும். தாராளமா போடுங்க, தாராளமா போடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா முறை என்ன? போட்டு விலகப்படுத்தணும். 2 மாசம் போட்டு விலகப்படுத்தணும். நீங்க ஒரு நாள் விலகப்படுத்துற பாடமாக்க வேணும், விலகப்படுத்துற பாடமாக்க வேணும். அது பாடமாக்கினா உங்களுக்கு கஷ்டம். ஆதாரத்தை மட்டும் பாடமாக்கோங்க. இன்றைக்கு இந்த கேள்வியை முடிச்சிருக்கோம், பாடமாக்கி இன்றைக்கே முடிச்சிருக்கோம். ரைட்? ஓகே. அடுத்த கேள்வியாக நாங்கள் வைத்திருப்பது இறுதி என்கே சார் எங்களை விளையாடியே விரட்டி விட்டுருங்க சார். நஜிலா சுலைமான். ஹசன் என்னப்பா? சரி, யாரும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் வெயிட். ரைட், ஓகே 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 ஓகே. சொல்லுங்க சுகைலா, என்ன மாதிரி டவுட்டா? சொல்லுங்க. சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்க கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணா சார், மத்தவங்க டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இல்ல இப்ப பண்ணல. நான் பொதுவா அதுல செய்யல, ஓபன்லே மேலுது. அது எங்கட புள்ளையே தானே. சரி, பிரச்சனை ஒன்றல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் அல்ல. ஆனா இது எனக்கு செய்த அநியாயம் அல்ல, அந்த சிலருக்கு செய்த அநியாயம். உங்களுக்கு அந்த போஸ்டர் பார்க்கறது எரிச்சல் பார்த்தா இல்லையா? ஒரு எரிச்சல் வாடா இல்லையா? இந்த எரிச்சலை காட்டுவீங்க, அந்த லிஸ்ட் ஷேர் பண்றாங்க இல்ல, அதுல வர போட்டோக்கு அல்லாஹ். அடுத்த கேள்வி, இப்ப நாங்க இறுதி நபித்துவம் தான் என்னன்னு சொன்னோம், அதுக்கான ஆதாரம் கொடுத்தோம். 3வது கேள்வி நான் வச்சிருக்கேன், இறுதி நபித்துவத்துக்கான தர்க்க ரீதியான ஆதாரம். தர்க்க ரீதியான ஆதாரம், இறுதி நபித்துவத்துக்கான தர்க்க ரீதியான ஆதாரம், தர்க்க ரீதியான ஆதாரம். 1வது விளைவும் தர்க்கம்டா என்ன? இங்க குர்ஆனோ ஹதீஸை வச்சு நீங்க சொல்லப்பட, குர்ஆனோ ஹதீஸை வச்சு சொல்லப்பட. அதான் அதான் ஓகே गाइस, ரைட். நாங்க டென்ஷன் இல்ல, இதை விட அப்பனா பாத்திச்சு புரியுதானே? இந்த எக்ஸ்டென்ஷியா அதெல்லாத்தையும் விட அப்பா, நாங்க இதை விட அப்பா பாத்தி டென்ஷன் இல்லை.
உங்களுக்கு டென்ஷன் இல்லாம நீங்க படிங்க. அப்ப தர்க்க ரீதியான ஆதாரங்கள் 3 பாடமாக்கணும். பட்டாயம் தர்க்க ரீதியான ஆதாரங்கள் 3 நீங்க பாடமாக்கியே ஆகணும். ரைட், தர்க்க ரீதியான ஆதாரங்கள். அதுல பாருங்க, குர்ஆன் வர ஹதீஸ் வர நீங்க ஜெனரலா எழுதணும். நான் ஃபுல் நோட்ஸே தம்பி உங்களுக்கு ஃபுல் நோட்ஸே தம்பி பாருங்க. முதலாவது, முதல் நபியின் போதனைகள் மாற்றப்பட்டு அல்லது அழிந்திருக்க வேண்டும். முதலாவது ஒரு நபி உலகத்துக்கு வரணும் என்றால் அதுக்கு முன்னால வந்த நபியில அவர் செஞ்ச போதனைகள் அவருடைய தஅவாக்கள் அழிந்து போய்த்திருந்தால், அழிந்து போனால் அங்க இன்னொரு நபி வரணும். ஈசா நபியிட போதனைகள் மாற்றப்பட்டது, எனவே முகமது நபி வந்தார். நீங்க சொல்லணும், முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய போதனைகள் எந்த நிலையிலும் மாற்றப்படவில்லை. இன்றைக்கு வர காட்டிலும் குர்ஆன் குர்ஆனா தான் நீக்கி ஒரு எழுத்து கூட மாற்றப்படல. எனவே இன்னொரு நபி வர தேவையில்ல. ஆகலேசி. இரண்டாவது, ஒரு நபியின் பணி பூரணமின்மை. ஒரு நபி உலகத்துக்கு வரணும் என்றா அதுக்கு முன்னால வந்த நபி தனக்கு கொடுத்த வேலைய ஃபுல் பண்ணாட்டி சொல்லணும். ஒரு நபி இந்த உலகத்துக்கு வரணும்னா அதுக்கு முன்னால வந்த நபிகளே அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வேலையை அவர் பூரணமா செய்யாட்டி இன்னொரு நபி வரணும். எங்கட நபி தெளிவாகவே சொன்னார், நான் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்ல போடுவாங்க. எனவே இன்னொரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது பாயிண்ட், ஒரு நபிக்கு இன்னொரு நபியின் துணை தேவைப்படுதல். மூசா நபிக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, எனவே அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தார். ஹாரூன் எங்கட நபிக்கு எங்கேயுமே துணை ஒன்று வேணும் என்று கேட்டதாக வரலாறு இல்லை. எனக்கு ஒரு துணை வேணும், இந்த நபித்துவ வேலை செய்ய துணை ஒன்று வேணும் எங்கேயுமே கேட்டது வரலாறு இல்லை. எனவே இன்னொரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த 3 பாயிண்ட் அழகா பாடமாயிட்டோம். பசுந்த பாடமாக்கி உங்களோட மொழியில நான் தந்திக மாதிரிய வாசிச்சு நீங்க எழுதுங்க. கதை முடிஞ்சு ஃபுல் மார்க்ஸ். இதுல இன்னொன்று நீங்க அதையும் சும்மா செல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நபி வரணும் என்றா அந்த நபி ஒரு சமூகத்துக்கு யாருமே நபியா வராட்டி, 4வது பாயிண்ட், ஒரு சமூகத்துக்கு யாருமே நபியாக வராட்டி இன்னொரு நபி வரணும். எங்கட சமூகத்தின் நபி வந்தாச்சு, முகமது நபி தான் எங்கட சமூகத்தின் நபி, எனவே இன்னொரு நபி தேவையில்லை. அப்ப 4 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 4 பாடமாக்க வேணும் போல நீங்க 3 பாடமாக்குங்க. நிச்சயமா இந்த 6 புள்ளி அல்லது 8 புள்ளி, இந்த 6 புள்ளி அல்லது 4 புள்ளி கொண்டு வந்தா 3 பாயிண்ட்ஸ் கேட்டு வரும் அல்லது 2 பாயிண்ட்ஸ் கேட்டு வரும். இந்த 3 கேள்வியோட இறுதி நபித்துவம் என்ற ஃபுல் கேள்வியை நான் முடிச்சிட்டேன். ரைட், கத்முல் நுபுவா என்ன இறுதி நபித்துவம் உங்களுக்கு தேவைன்னா இறுதி நபி நபி முகமது என்று சொல்லுவோம். இரண்டாவது, அதுக்கு குர்ஆன் ஆதாரம் என்ன பாடமாயிக்கோங்க, ஹதீஸ் என்ன பாடமாயிக்கோங்க, ஃபுல் நோட்ஸ் தம்பி. மூணாவது, தர்க்க ரீதியான ஆதாரங்கள் 3 தந்தாச்சு. எனவே அந்த பாடம் முடிஞ்சு. ரைட், 4வது கேள்வி இஸ்லாத்தின் பார்வையில் மனிதன், இஸ்லாத்தின் பார்வையில் மனிதன். அந்த பிரபஞ்சம் பார்த்தோம், இப்ப மனிதன் யாருக்கு பார்க்க போறோம். அந்த பிரபஞ்சம் பார்த்தோம், இங்க மனிதன் என்றா யாருன்னு பார்க்க போறோம். ரைட், பிரபஞ்சம் பார்த்தோம், இங்க மனிதன் என்றா யாருன்னு பார்க்க போறோம். லேசி புள்ளி அதே 6 தான். 4 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்ஸுக்கு 2 மார்க்ஸ். எனவே 4 பாயிண்ட்ஸுக்கு 8 மார்க்ஸ். என்னம்மா ட்ரிக்ஸ்? பாயிண்ட் எழுதுற, அந்த பாயிண்ட் உங்களோட மொழியை விளங்கப்படுத்துற, அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்குற, அந்த ஆதாரத்தை உங்களோட மொழியில விளங்கப்படுத்துற. இதான் அந்த முறை. பாடமாக்கிக்கோங்க. இந்த கேள்விகள் மிச்ச நாள் வந்து எனவே வாய்ப்பிக்கு இன்னொரு அறிமுகம் ஒன்று கொடுக்கிறோம். ஒவ்வொரு சமூகத்திலையும் மனிதனை பத்தி தப்பான பார்வைக்கு
கொஞ்சம் பேர் சொன்னாங்க மனிதன் குரங்கில் இருந்து வந்தான். இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க மனிதன் என்பவன் ஒரு பிராணி. ஆனா இஸ்லாம் மட்டும்தான் சொல்லிச்சு மனிதன் மனிதன் தான். மனிதனுடைய பார்வையில் முதலாவது அவன் அல்லாஹ்வின் படைப்பு. முதலாவது அவன் அல்லாஹ்வின் படைப்பு. எப்படி விளங்கப்படுத்துற? அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் படைத்தான். ஆதாரம் என்ன? லேசியான ஆதாரம். நிச்சயமாக மனிதர்களை களிமண்ணின் சத்திலிருந்து நாம் படைத்தோம். நிச்சயமாக மனிதர்களை களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். அது அப்படியே வழங்கப்பட்டுங்க. எனவே இந்த குர்ஆன் வசனம் தெளிவாக அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தஆலா தான் மனிதர்களை படைத்தான் என்று. அதை தோன்றியவன எனவே அல்லாஹ் தஆலா தான் மனிதர்களை படைத்தான் என்பதை இந்த வசனத்துக்கு கூட தெளிவுபடுத்திருக்கிறான். சரிதானே? ரைட். ஆறா என்ன டவுட் சொல்லுங்க. ஆறா குயிக்கா மைக் ஆன் பண்ணுங்க. டவுட் இல்ல சும்மா. ரைட். உங்களுக்கு இங்க மைக் ஆன் பண்ணிக்கொள்ள கஷ்டம். இந்த இடத்துல பேசுற சிக்கல்னா பர்சனலா மெசேஜ் போடுங்க தாராளமா. உங்களுக்கு நான் வழிகாட்டுவோம். உங்களை எங்க குரூப் எடுத்தீங்க தொடர்ந்து வழிகாட்டுவோம். தொடர்ந்து உங்களை கைட் பண்ணுவோம். உங்களுடைய 90க்கு உத்தரவு தான் நடத்துறீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இரண்டாவது பாயிண்ட், மனிதன் உயர்ந்த படைப்பாக கருதப்படுகின்றான். இதை எப்படி பயன்படுத்துற? உலகத்துல நிறைய படைப்பீக்கு, வானம் பூமி மிருகங்கள் நிறைய படைப்பீக்கு. இந்த எல்லா படைப்புகளையும் மனிதனே உயர்ந்தவன். ஆதாரம் என்ன? நிச்சயமாக மலக்களை நோக்கி ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மலக்களை பார்த்து சொன்னான் அல்லாஹ், நீங்க ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. ஆதமுக்கு நீங்க சுஜூது செய்யுங்க. இப்லீஸை தவிர மற்ற எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க. போன முறை கேள்வி, ஆதமுக்கு சுஜூது செய்ய மறுத்தவன் யார்? இப்லீஸ். 2 மார்க்ஸ். எனவே இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த மலக்குமாரையே அல்லாஹ் ஆதமுக்கு சுஜூது செய்ய வைத்தான் என்றால் மலக்குகளை விட உயர்ந்த படைப்பாக மனிதர்கள் காணப்படுகிறார்கள். சிம்பிள். மூணாவது, மனிதர்கள் பொறுப்பை சுமந்தவர்கள். என்ன பொறுப்பு? இபாதத், இமாரத், கிலாஃபத். வணக்க வழிபாடு, பூமியை வளப்படுத்தல், இஸ்லாமிய ஆட்சியை உறுதிப்படுத்தல். இந்த பொறுப்புகளை மனிதன் சுமந்திக்க. சும்மா இல்ல, மனிதன் சும்மா வாழலாம், அவனுக்கு பொறுப்பு அளிக்கு. எனவே ஹதீஸ் என்னடா, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள். உங்கள் பொறுப்புகள் தொடர்பாக விசாரிக்கப்படுவீர்கள். எல்லாரும் பொறுப்பாளர்கள், யாரும் தப்பிக்கலாம். உங்களோட ஒவ்வொரு பொறுப்பு தொடர்பாக விசாரிக்கப்படுவீர்கள். கடைசால் பிள்ளைகள், பிரபஞ்சம் படைக்கப்பட்டது மனிதனுக்கு. அந்த டெஸ்டிங் வந்த பாயிண்டிங்களே கொண்டு வாங்க. டெஸ்டிங் என்னவே அதே பாயிண்ட் இங்கே கொண்டு வாங்க. இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்ட மனுஷனுக்கு தானே. அப்ப என்ன சொல்ற? உலகத்திலே எல்லாத்தையும் போட்டு இவை அனைத்தும் படைக்கப்பட்டது மனிதனுக்கு. குர்ஆன் வசனம் என்ன? உங்களுக்கு எனது அருட்கொடைகளை பூரணமாக்கினு கொடுங்க. இறைவன் ஆக்கினு வந்தீங்க, அதை பூரணமாக்கினு பார்த்தோம். டைப்பிங் மிஸ்டேக் வருது. உங்களுக்கு எனது அருட்கொடைகளை இறைவன் ஆக்கினு வந்தீங்க, அதை பூரணமாக்கினு போடுவோம். அப்ப இதை வச்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள எல்லா அருட்கொடைகளையும் மனிதர்களுக்கு வழங்கினார். ரைட். கதை முடிஞ்சு. பாருங்க, ஆக சிம்பிள். அப்ப மனிதன் பற்றி இஸ்லாமிய பார்வை 4. அல்லாஹ்வுடைய படைப்பு, உயர்ந்த படைப்பு, பொறுப்புகளை சுமந்த படைப்பு. அதே நேரம் இந்த அண்ட சராசரத்தையே அல்லாஹ் படைத்தது மனிதனுக்காக. லேசி. பிரபஞ்ச மத்திய இஸ்லாத்தின் பார்வை, அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ் சொல்றமாய்த்தான் இயங்குது. அல்லாஹ் சொல்றமாய் இயங்குது. மனிதனுக்காக வேண்டித்தான் பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைச்சான். அந்த பிரபஞ்சம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஹத்முன் நுபுவானார் இறுதி நபித்துவம். குர்ஆன் ஆதாரம் உண்டு, ஹதீஸ் உண்டு. தர்க்க ரீதியான ஆதாரங்கள் 3. முன்னே நபிய போதனை அழிய வேண்டும். முன்னே நபி பூரணம் இல்லாமல் இருக்கணும். ஒரு நபிக்கு இன்னொரு நபியின் துணை தேவைப்படணும். ரைட்.
ஆஹாயசி இபாதத்தின் அல்லாஹ்வாக வேண்டி செய்வது. முஆமலாத் என்பது இபாதத் தவிர்ந்த அடுத்த எல்லாம். ரசூல் என்பது குர்ஆன்ல 3 வகையில வந்திருக்கு. மலக்குக்கு, நபிமாருக்கு, ரசூல்மார்களுக்கு 4 கேள்வி முடிச்சு. இதை நீ அரமணியாக செய்யும். எப்படி உள்ளே கேள்விகள் விளங்குதா? விடைகள் பூர்ணமாய் விளங்குதா? ஒரு கேள்வி லேசாயிக்கா? எப்படி? ரைட், குட், ஓகே. அடுத்த கேள்விக்குள்ள போகும். 3வது கேள்வி. அப்ப அரமணித்தியாளனா இங்க போட்டி அரை மணித்தியாளன். நான் இந்த 4 கேள்வியையும் அரை மணித்தியாளத்தில் செய்வேன். நாளை நான் அரை மணித்தியாளத்தில் செய்வேன். அதான் முக்கியமான விஷயம். தலையில வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி ஒன்று என்ன கேள்வி? இதுதான் கொஞ்சம் கஷ்டமாகும். இமாரத் தொடர்பான ஒரு ஆதாரத்தை தாங்க. லேசி பாடமாக்க கட்டாயம் பாடமாக்க முடியல. இமாரத் என்பது பூமியை வளப்படுத்தல். அது தொடர்பான ஒரே ஒரு ஆதாரம். ஒன்று குர்ஆனை கொடுங்க அல்லது ஹதீஸை கொடுங்க. பாடமாய்க்கோங்க. ஒன்று குர்ஆன் அல்லது ஹதீஸ். தயவு செஞ்சு பாடமாய்க்கோங்க. சரி, இப்படி கேள்வி வாரம். இதுவரைக்கும் அப்படி வந்தில்லை, வந்துட்டா. இதுவரைக்கும் அப்படி வந்தில்லை, வந்துட்டா. ஒரு வேலை விஷயம். இப்ப போன முறை ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு, ஜமாத்தாக தொழுவதன் சிறப்பு. உங்களோட சிலபஸ்ல அப்படி ஒரு தலை கொண்டு இல்ல, ஆனா வந்திக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த முறை நான் கெஸ் பண்றது சுன்னத்து நோன்புகளின் சிறப்பு. சிலபஸ்ல தனியா அப்படி வந்தில்லை, ஆனா நாங்க செட் பண்ணி தருவோம். அப்ப ஒரே முறையில வரும் எதிர்பார்ப்போம். சில நேரம் ஆதாரம் கேட்டு வந்தா பாடமாகிடுச்சு. என்ன ஆதாரம்? குர்ஆன் ஆதாரம் என்ன? அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கினான், அதனை பராமரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டான். லேசி. இமாரத்துனா பூமியை வளப்படுத்தல். இமாரத்துனா பூமியை வளப்படுத்தல். அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கினான், எனவே அதனை பராமரிக்குமாறு கேட்டுக்கொண்டான். பாடமாய்க்கோ. தயவு செஞ்சு பாடமாக்குவோம். ஹதீஸ் என்ன? நீங்க ஒரு மரத்தை நாட்டினா அந்த மரத்தில இருந்து பறவைகளும் மனிதர்களும் பயனடையும் வரைக்கும் ஒரு நன்மைக்கு. நீங்க ஒரு மரத்தை நாட்டி அந்த மரத்தில இருந்து பறவைகள் மனிதர்கள் யார் யாரெல்லாம் நன்மை அடைகின்றார்களோ அது உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே மரம் பூமியை பத்தி வந்தது. எனவே இமாரத்துக்கு குர்ஆன் வசனம் வந்தும் ஹதீஸ் வந்து தயவு செஞ்சு பாடமாய்க்கோங்க. ரைட், சொல்றதுல பின்னணிக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது கேள்வி, ஷஃபாஅத்தின் வகைகள் 4 விளங்கப்படுத்துக. ரைட், ஷஃபாஅத்தின் வகைகள் 4. நல்ல விளங்குவோம். ஷஃபாஅத்தின் வகைகள் 4. எத்தனை புள்ளி? 4 புள்ளி. அப்ப 4 தேட்டிக்கு 4.4 தேட்டிக்கு. அப்ப ஒன்றை விளங்கப்படுத்தினா உங்களுக்கு 1 மார்க்ஸ். அப்ப 1 மார்க்ஸ் எழுதுறா நீங்க பெருசா விளக்கம் தேவையில்லை. ஷோர்ட்டா கொடுத்தா இதான் ஒரு அறிவு. இதான் ஒரு அறிவு. பெரிய விளக்கம் எல்லாம் தேவையில்லை. நார்மலா ஷோர்ட்டா கொடுத்தா சரி. ஓகே, ரைட். நாங்க கொடுப்போம் ஷோர்ட்டா இதுக்கான விளக்கத்தை கொடுப்போம். முதலாவது என்ன? உயர்ந்த ஷஃபாஅத். உயர்ந்தது என்னது? மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் கஷ்டப்படுற நேரம் கேள்வி கணக்க துரிதப்படுத்துக என்று பரிந்துரை செய்த ஷஃபாஅத்னா பரிந்துரை செய்ய. எங்களுக்கு அப்படி பேசுற மக்கள் எல்லாரும் மஹ்ஷர் மைதானத்துல கஷ்டப்படுகின்ற நேரம் கேள்வி கணக்க துரிதப்படுத்துங்க என்று சொன்னா அதுதான் உயர்ந்த ஷஃபாஅத். முதலாவது உயர்ந்த ஷஃபாஅத். 2வது ஷஃபாஅத் என்னன்னா, சிலருக்கு கேள்வி கணக்கு இல்லாம அவங்கள சொர்க்கத்துக்குள்ள அனுப்புங்க, கேள்வி கேட்காம சொர்க்கத்துக்குள்ள அனுப்புங்க என்று ஷஃபாஅத் செய்வாங்களாம், பரிந்துரை செய்வாங்க. 1வது மக்கள் கஷ்டப்படுறாங்க, எக்ஸாம் குயிக்க வைங்க. 2வது சிலருக்கு எக்ஸாம் வைக்காமலே பாஸ் ஆக்கி விடுங்க, கேள்வி கணக்கு இல்லாமலே சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. இது 2வது ஷஃபாஅத். இது ரெண்டையும் யாரு எங்களுக்காக செய்வாங்கன்னா நபி. யார் எங்களுக்காக செய்வாங்கன்னா நபி அவங்க தான் எங்களுக்காக செய்வாங்க. அல்லாஹ் பத்தி பேசுவோம். யாரெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அவசரமா கேள்வி கேளுங்க.
நபியா போயிட்டு அல்லாஹ் சொல்லுவோம், யா அல்லாஹ் இவங்கள கேள்வி கேட்காம சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. மூணாவது, சொர்க்கத்துக்கு போனாக்கள் ஒருத்தர் சொர்க்கத்தை தரணிக்குன்னா கீழ் தரம் நடு மேல நீக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாம் மேல. சொர்க்கத்துக்குள்ள போனாக்கள் அவங்களோட தரத்தை உயர்த்துவதற்கான சபாத் அது அவங்க கேட்பாங்க. நான் சொர்க்கத்துல இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னைய கொஞ்சம் மேல அனுப்பிடு. சொர்க்கத்துக்கு போனாக்கள் அவங்க தரத்தை உயர்த்துவதற்கான சபாத். யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துல கீழ்த்தட்டில் இருக்கேன், என்னைய தூக்கி மேல போடு என்று சொர்க்கத்தில் உள்ளவர்கள் அவங்களுக்காக கேட்கிற சபாத். நாலாவது, நரகத்துக்கு போனாக்கள் அவங்களோட வேதனை காலத்தை குறைக்கிறதுக்கு கேட்கிற சபாத். யா அல்லாஹ் நரகத்துக்கு வந்துட்டேன், எங்க வேதனை காலத்தை குறைச்சுடியா அல்லாஹ். என்ன முஸ்லீம்கள் நரகத்துக்கு போனா தண்டனை முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப நரகத்துக்கு போனாக்க அல்லாஹ் கேட்பாங்க, யா அல்லாஹ் நான் உன்னிடம் சபாத் செய்கின்றேன், என்னுடைய வேதனையை கொஞ்சம் குறைச்சுடு, என் காலத்தை கொஞ்சம் குறை, 1 வருஷம் 6 மாசமா மாத்து, 6 மாசம் 3 மாசமா மாத்து. இந்த ஷஃபாத்துடைய 4 வகைகள். இதுல முதல் 2 அவங்களே கேட்டுக்கொள்வது. ரைட், அவங்களே கேட்டுக்கொள்வது, அவங்களே கேட்டுக்கொள்வது. நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க கேட்டுக்கொள்வது. சரி, ஆனா நோட் வச்சுக்கோங்க, ஷஃபாத் அல்லாஹ் கட்டாயம் கேட்கணுமா? தலைகளை வச்சுக்கோங்க. அல்லாஹ் நாடினால் ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நாடினால் ஷஃபாத்தை மறுப்பான். ஷஃபாத் செஞ்சதுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு நாள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ஓகே, அப்ப அதுல 4 மார்க்ஸ்க்கு இத நீங்க மிச்சம் ஷார்ட்டா விளங்க பார்த்தீங்கன்னா சரி, மிச்சம் ஷார்ட் ஒரு மார்க்ஸ் தானே. அப்ப ஷஃபாத்துடைய வகைகளும் சரியா, ஷஃபாத்துடைய வகைகளும் சரி. அடுத்த கேள்வி, மறுமை நாள் உண்டு என்பதற்கான ஆதாரங்கள் 3. எஸ், மறுமை நாள் ஈக்கி என்பதற்கான ஆதாரங்கள் 3 விளங்கப்படுத்தணும். எத்தனை மார்க்ஸ்? 6 மார்க்ஸ். அப்ப என்ன பிள்ளைகள், பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்தணும், ஆதாரம் கொடுக்கணும், அந்த ஆதாரத்தை விளங்கப்படுத்தணும். பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்தணும், ஆதாரத்தை கொடுக்கணும், ஆதாரத்தை விளங்கப்படுத்தணும். கட்டாயம் பாடமாக 3 விஷயம், 3 விஷயம் பாடமாக கட்டாயம். முதலாவது பாயிண்ட் பாருங்க, குக்கி போல எலும்பு துண்டுகளை கொண்டு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். பாயிண்ட் என்ன பிள்ளை, குக்கி போல எலும்பு துண்டுகளை கொண்டு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். இது என்ன கேஸ்? ஜாஹிலியா காலத்துல காபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மனுஷர்கள் மௌத்தாயின ஆட்கள்ல எலும்பு துண்டுகளை எடுத்துட்டு வந்து நபி அவங்கள்ட்ட காட்டி சொல்லுவாங்களாம், இந்த எலும்பு துண்டுகளை அல்லாஹ் படைக்க போறவங்க. ஒரு கேவலமா கேட்கிறது, இந்த வீணா போன உச்சி போன இந்த எலும்பு துண்டையா அல்லாஹ் மறுபடியும் உயிர்ப்பிக்க போறான். இப்படி கேட்கிறாராம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு பதிலை சொன்னான். என்ன பதில் என்றால் பாருங்கள், எலும்புகளை சிதைத்த பிறகு யார் உயிர்ப்பிப்பார்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அவற்றை முதன்முறையாக படைத்தவனை மீண்டும் உயிர்ப்பிப்பார். இவங்க வந்து கேட்கிற எலும்பு துண்டுகளை காட்டி இந்த எலும்பு துண்டையா உயிர்ப்பிக்க போற அல்லாஹ் சொல்றான். சில ஆட்கள் வருவாங்க, முள்ளுகள் எல்லாம் காட்டி கேட்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, இதை யாரு முதல்ல படைச்சானோ அவனே மீண்டும் படைப்பான் என்று. அதாவது பாத்தீங்கன்னா சரி, கட்டாயம் பாடம் வைக்க முடியல. மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தது முன்மாதிரி இன்றி. அல்ல, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தது முன்மாதிரி இன்றி. அப்படி இல்லைன்னா, இப்ப நான் உதாரணம் சொல்றேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் களிமண் தரேன், நீங்க என்ன செய்வீங்க? அந்த களிமண் எடுத்து என்ன செய்வீங்க? சட்டி செய்வீங்க, பாம்பு செய்வீங்க,
அல்லது பொம்மை செய்வீங்க. இது எப்படி? நீங்க ஏற்கனவே பார்த்த ஒன்றைத்தான் நீங்க செய்வீங்க. சக்தி என்ன ஏற்கனவே கண்டிக்கு, பொம்மை என்ன ஏற்கனவே கண்டிக்கு. நாங்க யாரும் காணாத ஒன்று செய்ய போறல, கண்ட ஒன்றைத்தான் செய்வோம். ஆனா அல்லாஹ் உலகத்தை படைத்தது இன்னொண்ட பார்த்து இல்ல, இன்னொண்ட முன்மாதிரி அடுத்து இல்ல, அவனா நினைச்சு படைச்சது. அப்படி படைச்ச அல்லாஹ்க்கு, அவனா நினைச்சு படைச்ச அல்லாஹ்க்கு படைச்சொன்ன மத படைக்கலவா? கேள்விகளா? அல்லாஹ் சொல்றான், நான் இந்த உலகத்தை முன்மாதிரி தான் படைச்சேன். எந்த விதமான பார்த்து படைக்கல, முன்மாதிரி இன்றி படைத்தேன். முன்மாதிரி இன்றி படைத்த இந்த உலகத்தை அதே அல்லாஹ்க்கு மீண்டும் படைக்கிறதா, மீண்டும் உருவாக்கிறதா? பச்சை தண்ணி புள்ளி மீண்டும் உருவாக்கும் பச்சை தண்ணி. அப்பதான் குருவாவசனம் பாருங்க, இரண்டாவது குருவாவசனத்தை பாருங்க. படைத்தலை முதலில் ஆரம்பித்தவனும் அவனே, பின்னர் அதனை மீண்டும் உருவாக்குவனும் அவனே, அது அவனுக்கு மிகவும் இலகுவானது. டெஸ்டுக்கு படைச்சதும் அல்லாதான், அதனையே அவன் மீண்டும் உருவாக்குவான். அது அல்லாஹ் லேசி. அதே முன்மாதிரி இல்லாம ஏன் அதை படைச்சிட்டேன், படைச்சொன்னு மறுபடிக்கிறதா? அது எனக்கு இலவு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றது. இரண்டாவது ஆதாரம். முதலாவது ஆதாரம் என்ன? எலும்புகளை வச்சு காபிர்கள் ஏளனமாக படைக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், நான் படைத்தேன். இரண்டாவது ஆதாரம் என்ன? அல்லாஹ் உலகத்தை படைச்சதே முன்மாதிரி இல்லாம, முன்மாதிரி இல்லாம. அப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு மீண்டும் உலகத்தை படைக்கிறதா? மிக மிக இலகுவா அல்லாஹ் படைப்பான்னு சொன்னாங்க. ரைட். மூணாவது, மறுமையின் மீது நம்பிக்கையற்றோர். ரைட், மறுமையின் மீது நம்பிக்கையற்றோர் நபியாவன் வந்து கேட்பாங்களாம், எப்ப மறுமை வரும்? மறுமையின் மீது நம்பிக்கையற்றோர் நபியாவன் வந்து கேட்பாங்களாம், நபியே எப்ப மறுமை வரும், எப்ப மறுமை வரும் என்று கேட்பாங்க. அப்ப நபியாவ அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் நான் பாருங்க பிள்ளைகள், என்ன குர்ஆன் வசனம் என்று. அதை பற்றிய அறிவு உமக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? அதை பற்றி அறிவிப்பதில் உமக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? அதன் நேரம் பற்றிய அறிவு உமது இறைவனிடமே முடிவடைகின்றது. அப்ப மூணாவது என்னன்னா, காஃபிர்கள், மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை இல்லாதாக்கள் நபியாவிட்ட வந்து கேட்பாங்களாம், யா ரசூலுல்லாஹ் எப்ப மறுமை வரும், எப்ப மறுமை வரும் கேட்கிறேன். அல்லாஹ் அரசியல் குர்ஆன் வசனம் உண்டு, அதை பத்தி அதிகாரம் உங்கள்கிட்ட இல்ல, நபியாவை உங்கள்கிட்ட இல்ல, அதை பத்தி அறிவும் தெரியும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நீக்கி என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த ஆதாரம் கூட மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரம். அப்ப ஞாபகம் வச்சோம் பிள்ளைகள், 3 குர்ஆன் வசனம். ஒன்று, உக்கிப்போர் எலும்புத்துண்டே கூட அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். 2, முன்மாதிரி இல்லாம படைத்த உலகத்தை மீண்டும் அல்லாஹ் படைக்கிறது லேசி. 3வது, மறுமை நாள் எப்ப வரும் என்பது அல்லாஹ்க்கு தெரியும். இந்த 3 பாயிண்டையும் அழகா ஆராய்க்கணும். மறுகாலம் சொல்றேன், மறுமை நாள் எப்பொழுது வரும், மறுமை உண்டா? உண்டு. அதுக்கான ஆதாரங்கள் 5 நாம் 3 பாடமாக போவோம். ஒன்று, உக்கிப்போன எலும்பு துண்டுகளை கூட மீண்டும் உயிர்ப்பிக்கிற சக்தி அல்லாஹ்க்கு. 2வது, முன்மாதிரி இல்லாமலேயே படைத்த உலகத்தை மீண்டும் படைப்பிக்க சக்தி அல்லாஹ்க்கு. 3வது வந்து மறுமை நாள் எப்ப வரும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கின்றான். இவைகளை வைத்து நான் சொல்றோம் மறுமை நாள் உண்டு. பாருங்க, அவ்வளவு தலைப்பு முடியுத, நீங்க 10 பேப்பரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அவருடைய கடைசி கேள்வி, மனித வாழ்வு. மனித வாழ்வு நான் பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம், 2வது மனிதனை பத்தி பார்த்தோம், 3வதுல மனித வாழ்வு பத்தி இஸ்லாத்தின் பார்வை. வாழ்வுண்டா ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் துறப்புக்கும் இடைப்பட்ட காலம் தான் மனித வாழ்க்கை. அறிமுகம் கட்டாயம் இல்ல, தேவையான சும்மா ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்தா நல்ல நினைச்சா இல்ல. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. இது பற்றிய இஸ்லாத்தின் பார்வை. முதலாவது பார்வை என்ன? மனித வாழ்க்கை என்பது சமநிலை ஆகும். அப்படின்னு என்ன? மனிதன் ஆன்மீகம் என்று அதுக்குள்ள மட்டும் போகவே படாது, உலகம் என்று இதுக்குள்ள மட்டும் போகவே படாது.
ரெண்டிலுமே அவன் சமநிலையாக இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது பாடல். மனித வாழ்வை பேலன்ஸ். ஆன்மீகத்துக்குள்ள போகப்படாது, தனியா உலகம் என்று உலகத்துக்குள்ள வரையப்படாது, பேலன்ஸா இருக்கணும். பாருங்க, அதுக்கான லேசான குர்ஆன் சொன்ன வச்சுக்கிறேன். அல்லாஹ் உனக்கு வழங்கியிருப்பவற்றை வச்சு மறுமையில் வீட்டை தயாரித்துக் கொள், மேலும் இம்மையில உனது பங்கை மறந்து விடாது. எவ்வளவு லேசி பாருங்க. அல்லாஹ் உனக்கு தந்தத வச்சு மறுமையில பயனடைய பாரு, வீட்டை கட்டிக்கோ. அதே நேரம் இந்த உலகத்திலோட பங்கை மறந்துடாது. அப்ப நீ மறுமைக்காக வேண்டியும் வாழு, இந்த உலகத்திலேயும் வாழு, சமநிலையான வாழ்க்கையோட கொண்டு போ. இது முதலாவது விஷயம். இரண்டாவது காரணமாக நாங்கள் முன்வைப்பது உலக வாழ்க்கை என்பது சோதனை களம். எஸ், அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கைய ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சீங்க. யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், யார் வேளாண்றாங்களோ அவங்க நரகம். அப்ப வாழ்க்கை வாழ்ந்த நேரம் எங்களை தலை நீக்கணும். இந்த வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க ஒரு சோதனை. பாருங்க, குர்ஆன் வச்சுக்கிறோம். அல்லாஹ் வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களை சோதிப்பதற்காகவே படைத்தான். அப்ப இந்த வாழ்க்கையை படைத்தது என்ன நோக்கம்? உங்களை சோதனை செய்ய. எனவே மனித வாழ்வு பற்றிய இரண்டாவது பார்வை, இந்த வாழ்க்கை என்ற சோதனை களம். மூன்றாவது, மனித வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து போகும். எஸ், பேசிக்குள்ளே இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு மரணம் என்று எப்ப வருதோ அந்த மரணத்தோடு மனித வாழ்க்கை என்பது அழிந்துவிடும். அவன் பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். எனவே மனிதன் எப்பொழுது இந்த உலக வாழ்க்கை மரணிக்கின்றானோ அதோடு அவனுடைய வாழ்க்கை முடியுது. இறுதியாக பிரபஞ்சம் படைக்கப்பட்டது மனித வாழ்க்கைக்காக. பிரபஞ்சம் என்ற இது படைக்கப்பட்டது மனிதனுடைய வாழ்க்கைக்காக. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து. இதுல பல விஷயங்கள் பார்த்தோம். ஷஃபாஅத்தை பத்தி பார்த்தோம், மறுமை உண்டு என்பதை பார்த்தோம். எல்லாம் ஒரு முறை பார்த்து கொண்டு போகும். பிரபஞ்சம், மனிதன், மனித வாழ்வு பார்த்தோம். ஹத்முன் நுபுவாவை பார்த்தோம். இபாதத் முஆமலாத்தை பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்தோம். ரைட். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்க. அரை மணி தியாகத்தை முடிக்கணும். மார்க்ஸ் முக்கியம். இந்த அரை மணி தியாகம் தலைக்குள்ள சுத்தி கொண்டே இருக்கணும். ரெண்டாவது செஷன் இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு. 9 மணிக்கு நாங்க உங்களை சந்திக்கிறோம். எப்படி புள்ள இது உங்களுக்கு கிளியரா? படிச்ச 3 கேள்வியும் 3 பகுதியும் ஓகே. ரைட். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.